ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல தண்டபாணி. இன்னைக்கு லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் புத்தகத்தினுடைய 33வது பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ சூசைட். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இதில் வந்து ரொம்ப ஆர்வமும் இருக்குது, விருப்பமும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சூசைட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆன்மாவனுடைய உண்மையான நிலை என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தை ரொம்ப எலாபரேட்டாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்கை லேஸ் அப்படி டச் பண்ணிட்டு போனாங்க. இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பல படிநிலைகள் கீழே போயிடும். ஸோ ஆன்மீக முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லேசாக அப்படி டச் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இப்போ வந்து முழுசாக ஒரு சாப்டரே வந்து இதுக்காக ஒதுக்கி பேசியிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த காலத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இறக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இருக்குல்ல, அவர்களுடைய அந்த நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, நீ சூசைட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆப்ஷனே கிடையாது. சரிங்களா? அதுக்கு வந்து இந்த ஆன்ம உலகத்தில் வந்து அனுமதியே சுத்தமாகவே கிடையாது. அப்போது இந்த வாழ்க்கையில் வந்து நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னால், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் சுத்தமாகவே முடியல, நான் வந்து என்னை பற்றி மட்டுமே நான் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரத்தில் வந்துட்டு நீ சூசைட் பண்ணும் பொழுது உனக்கு அந்த நேரத்தில் அது சரியாக தோணும். ஆனால் அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா வெளியே போகும்பொழுது அந்த ஆழ் மனசுங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். தெரியுங்களா? அப்போ தான் தெரியும் தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துக்கு தான் ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதையும், இந்த ஒரு சூழ்நிலை இப்படி கூட எதிர்கொண்டிருக்கலாம், இல்லை இது இப்படி சமாளித்து கடந்து போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறதா நம்மளுடைய கர்மமே அப்படிங்கிறத வந்து அவனுக்கு அப்போ தான் தெரியும். அன்ஃபார்ச்சுனேட்லி நேரம் கடந்து போயிருக்கும். இது வந்து ஒரு வண்டி. என்னது? இந்த உடம்பு அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம பலன்களை கழிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வண்டி. இந்த வண்டி ஓடுற வரைக்கும் அது ஓடி தான் ஆகணும். நம்ம வலுக்கட்டாயப்படுத்தி நிறுத்தலாம் வந்து கூடாது. முடியும், நிறுத்தலாம் கூடாது. அப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் திருப்பி நம்மளுடைய பழைய நிலைமைக்கு போகும்பொழுது இது வந்து ஒரு மகா பெரிய தவறாக தெரியும். அதை தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் என்ன ஆகி போயிடும், நம்ம வந்து ஒரு ரெல்மே கீழே விழுந்துருமா. அப்படியே சும்மாலாம் கிடையாது, கொடுமை. அது ஒரு முகுந்த ஒரு தவறான ஒரு செயல் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ஆன்மா வந்து ரொம்ப ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிடும். தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வாத்தியார் வந்து 11வது 12வது படிக்கிற பையன் முடிவெட்ட சொன்னாரும் தற்கொலை பண்ணிட்டான். தெரியுமா? அவன் ஆன்மாவில் என்ன பாடுபட்டு இருக்குமோ ஆண்டவனுக்கே வெளிச்சம். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஃப்ரீவில் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ தற்கொலை பண்ணிக்கிறது என் ஃப்ரீவில் தானே, அது மட்டும் நீங்கள் ஏன் தடை ஓடுறீங்க, அப்போது எனக்கு வந்து அது ஃப்ரீவில் கிடையாதா அப்படின்னா, மனுஷன் இப்படி ஏற்றதுக்கு கேள்வி கேட்குறது உண்டு தானே. அவங்க எவ்வளோ பக்குவமாக பதில் சொல்கிறாங்க பாருங்களேன். தாராளமாக அது உன்னுடைய ஃப்ரீவில் தான். ஏன் ஃப்ரீவில் இல்லாமல் நீ தற்கொலையெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் உன்னுடைய ஆழ் மனசு உன்னை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு விடாது. ஏன்னா நீ இங்கே என்ன ஒரு காரியத்திற்காக வந்திருக்கியோ அந்த காரியத்தை முழுக்க நிறைவேற்றிட்டு போகுது அப்படிங்கிறது தான் ஆழ் மனசனுடைய குறிக்கோளாக இருக்கும். அதனால் உன்னை தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் விடாது. அது என்ன பண்ணும், உன்னை வந்து பூஸ்டப் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு வழியில் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் பார்க்கும். அப்போது அதுக்கு மீறி உன்னுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த ஃபிசிக்கல் மைண்ட் இருக்குது பார்த்தியா, அதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ரீவில் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தினால தான் நீ வந்து தற்கொலை அப்படிங்கிறது நீ வந்து பண்ணிக்கிற. அதற்கெல்லாம் உனக்கு முழு அனுமதியும் உண்டு. ஏன்னா அதுதான் உன்னுடைய ஃப்ரீவில், நீ தான் அந்த முடிவு எடுத்த. அதற்காக அது சரியான முடிவா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் இல்லை. நீ எடுத்த முடிவையும் வந்து இறைவன் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ நீ எந்த படிநிலையில் இருக்கியோ, ரெல்மில் இருக்கியோ, அப்படியே ஒரு ரெல்ம் கீழே போயிடுவோமா. அதுவும் இல்லாமல் இந்த தற்கொலை செய்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு கர்ம பலன்களாக நம்மகிட்ட வந்து சேர்ந்துருமா. ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மம் அதையவே பாதியிலே விட்டு போட்டு தான் இங்கே மேலே போயிருக்கிறோம். இந்த தற்கொலை அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு மிகப்பெரிய ஒரு கர்மம். அதையும் தூக்கி தலையில் சுமந்துக்கிட்டு ஒரு படிநிலை கீழையும் போய்கிட்டு இதை தீர்த்து திருப்பி மேலே வர்றதுக்கு ஏகப்பட்ட பிறவி எடுத்தால் தான் திருப்பி ஒரு மேல்நிலையில் இருக்கக்கூடிய படிநிலைக்கே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ தற்கொலை செய்து கொள்ளும் பொழுது இந்த உடலுக்கு உண்மையாலுமே நீ பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது சும்மா ஒரு வண்டி, இது கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரரி யூசேஜ். இது உண்மையாலுமே பாதிக்கப்படுவது கிடையாது. இது ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தாலும் நீ விட்டு தான் ஆகணும். ஆனால் அதற்குன்னு உண்டான ஒரு நாள் இயற்கையாகவே வரும். நீயா பண்ணும் பொழுது உண்மையான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது உடலுக்கு கிடையாது. உன்னுடைய ஆன்மா தான் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் வந்து பாதிக்கப்பட்டுருது. ஸோ ஆன்ம நிலையிலேருந்து ஒரு படிநிலையே வந்து கீழே போய் விழுந்துடுவேன். அதோடு போதா இல்லை, நீ வந்து திருப்பியும் அதே சூழ்நிலை, எந்த ஒரு சூழ்நிலையை நீ விட்டுட்டு இறந்தையோ அதே சூழ்நிலையில் இரட்டிப்பு மடங்கு கஷ்டத்தோட நீ திருப்பியும் பிறப்பு எடுப்புமா.
அதே சூழ்நிலை அதே கஷ்டத்தோடு இல்லை, இரட்டிப்பு மடங்கு கஷ்டத்தோடு திருப்பியும் பிறப்பெடுப்புமா. உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கு டெஸ்டிங் எல்லாமே வந்து இரட்டிப்பு மடங்கு துன்பமாக ஏற்படக்கூடியதாக இருக்குமா. இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிறாங்க. தற்கொலை செய்து கொள்ளுவனுக்கு கண்டிப்பாக இதுதான் நிதர்சனமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரோலிங் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நிதர்சனமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சூசைட் இஸ் நெவர் அன் ஆப்ஷன், நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் நெவர் அன் ஆப்ஷன். அது நீ கண்டிப்பாக பண்ணவே கூடாது. எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி, உன்னுடைய இந்த பயணத்தை நீ முழுமையாக அனுபவித்து கடந்து தான் ஆகணும். ஏன்? நீ தானே கேட்டுட்டு வந்த. இத்தனை துன்பங்கள் இருந்தாலும் கூட 2 விஷயங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். 2 விஷயத்தை நம்ம கேட்டுட்டு வரோம். என்னென்ன? இவ்வளவு துன்பங்கள் இருக்குது, நான் எதிர்கொள்கிறதுல ஏதோ ஒரு என் ஃப்ரீ வில்லெல்லாம் நான் சரியாக பயன்படுத்தினேங்க, நான் நல்லபடியாக தாங்க வாழ்ந்தேன், இருந்தாலும் எனக்கு இவ்வளோ துன்பம் இருக்குது, அதனால தான் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் 2 விஷயத்துக்காக இது பண்ணிட்டு வந்துருக்கேன். ஒன்று, நம்மளுடைய முந்தைய கர்மங்கள், அத்தனை கர்மங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அத்தனை கர்மங்களை கழிப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான எதிர்வினையை நம்ம அனுபவிச்சிருந்தோம். ஏன்னா நம்ம சேர்த்தி வச்சது ஒன்று. சரிங்களா? 2வது விஷயம், இந்த கர்மங்களை கழிப்பதற்காக இலகுவான முறையில் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கலாம், கடினமான முறையிலையும் நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வந்திருக்கலாம். இந்த கடினம்ங்கிறது வந்து பெர்ஸ்பெக்டிவ். ரொம்ப கஷ்டங்கிறதும் கொஞ்சம் கஷ்டங்கிறதும் அவரவருடைய பாவத்தை பொறுத்தது. ஸோ அந்த ரொம்பங்கிற ஏற்ற மாதிரி எடுத்துக்குமா, அதை நம்மளே தேர்ந்தெடுத்து வந்திருப்போம். அப்போ இது 2மே நம்ம தானே வாங்கிட்டு வந்தோம். அப்போ அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் போகணும். அதை போட்டு மனதனுடைய பலம் வந்து குன்றி போச்சு, எனக்கு வந்து ரொம்ப படபடான்னு ஆகிப்போச்சு, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாமல் இதாகிப்போச்சு, எனக்கு ஏன் வாழ்க்கையில் இத்தனை துன்பம் வருது, எனக்கு ஏன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டம் வருது, நான் யாருக்குமே தீங்கு நினைக்கலையே. அட நீ இப்போ நினைக்கல, அட நினச்சது மட்டும் இல்லாமல் செஞ்சதெல்லாம் முந்தின பிறவிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன்ல, அப்புறம் அதை கழிக்கணுமில்ல, அப்புறம் அதுக்குண்டான எந்த மாதிரி வழியில் கழிக்கணுங்கிறதையும் நீ தானே முடிவெடுத்துட்டு வந்த. அப்போ இதெல்லாமே நீ பண்ணி போட்டு கடைசியில் என்னை நீ காப்பாற்றலேன்னு சொல்லி மேலே கை காமிச்சுடுறது என்ன நியாயம்? அதனால் சூசைட் இஸ் நெவர் அன் ஆப்ஷன். நாட்டு கிடையாது, நெவர் அன் ஆப்ஷன். என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போனாலும் சரி, நீ வந்து ஒரு அடி நிலைமைக்கு போனாலும் சரி, நீ நின்று அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து படிப்பினைகளை உணர்ந்துக்கிட்டு தான் வெளிவரணும். ஏன் வந்து அந்த புலம்புறதுனால உனக்கு ஒரு பயனும் கிடையாது. ஏன்? நீ பயணிக்கக்கூடிய பாதையே உனக்கு தெரியாமல் போயிடும். புலம்பி வருந்தி மனம் வருந்தி அப்படியே கூனி குறுகி உடஞ்சி போயிடுவான் பாருங்க. அவனுக்கு அவன் கண்ணு முன்னாடியே வந்து அப்படி வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தாலும் அவனுக்கு சாப்பிட்றக்க முடியாது. ஏன்? அத்தனை நோக்காடு. அதுபோல் வாழ்க்கை ஆகி போயிடும். அதனால் அந்த கூனி குறை உடஞ்சி போகாத, அந்த ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலைக்கு நீ உன்னை தள்ளிக்காத. ஒரு துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்தை மனசில் போட்டு உழன்று அதில் போட்டு வாடி வதங்கி நிற்காத. தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே ஒருத்தனுக்கு தான் பிரச்சனையா? இந்த மாதிரி எல்லா மனிதர் பிறப்புகளும் இருக்குது. இது ஒரு பிறவியில் தான் நீ கஷ்டப்படுறியா? இந்த மாதிரி எல்லா பிறவிலையும் கஷ்டப்பட்டுருக்க. இது எல்லாத்துக்கு யார் காரணம்? நீ தானே. அப்போ அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறா, சிம்பிளாக வேலை முடிஞ்சது. ஒரு பிறவியோட முடிஞ்சு போயிடும். அடுத்து நீ பிறப்பு எடுக்கிற அப்படின்னு சொன்னால் கூட ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதனால் தைரியமாக சூசைட் இஸ் நெவர் அன் ஆப்ஷன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லிங்க, அவங்க சொன்ன விஷயம் கூட நான் 2 பேர்த்து சேர்த்திட்டேன். பட் இருந்தாலும் அவங்க சொன்ன விஷயந்தான். புரிஞ்சுதுன்னா சரி. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து தனிமை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாமே நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை இருந்தாலும் கூட ஏன் வந்து நமக்கு தனிமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுகள் வந்து நமக்கு அதிகமாகிட்டே இருக்குது. இந்த உலகத்தில் வந்து அந்த ஒரு ஃபீலிங்லெஸ்னஸ், அந்த லோன்லினஸ் அது வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குல்ல. அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதற்கு 2 காரணங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இதற்கு முன்னதாகவே பார்த்துட்டோம். நம்ம ஆன்மா வந்து இரட்டை ஆன்மாக்கள். ஒரு ஆன்மா மேலே இருக்கும், ஒரு ஆன்மா நம்ம கீழே இருப்போம். இந்த உணர்வு வந்து ஆன்மாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த உணர்வு தெரிஞ்ச ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அந்த ஆன்மாக்கள் கூட போய் சேரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வந்து அதை எப்பவுமே வாட்டி வதங்கிட்டே இருக்குமா. நான் ஏன் இங்கே வந்தேன், எனக்கு பிடிக்கலையே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, இந்த ஒரு நிலைமை வந்து இருந்துகிட்டே இருக்கும். நான் இங்கே ஒரு ஒட்டுறவே இல்லாத மாதிரி இருக்கேன், நான் இங்கே இதுக்குண்டான ஆளே இல்லைங்க, அந்த ஒரு ஃபீல் எல்லாம் இருக்கும் தெரியுங்களா. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படிம்பாங்க. அடுத்தது நிறைய பேர் இதில் ஆமாம் எனக்கு அப்படி தாங்க இருக்குன்னு சொல்லாதீங்க. இப்போ அடுத்தது வர்றேன் பாருங்கள். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு கடமைக்காக நம்ம வந்திருக்குமா, ஒரு மிஷன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்குமா, அந்த ஒரு வேலையை நம்ம செய்ய தவறுறோம், அந்த ஒரு வேலையிலேருந்து நம்ம விலகி போகிறோம், அந்த வேலையை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம், அதை வந்து மிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சப்கான்ஷியஸ் நமக்கு அது உணர்த்துக்குவதற்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு உணர்வு தான் வந்து தனிமை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதில் 2 எதுன்னு முக்கியமாக இது 2மே வந்து ஒரு ஃபஸ்ட்டு, 2வதுங்கிறது இன்னும் இருக்குது. சரிங்களா? இப்போது முதல்ல என்ன, நம்மளுடைய ஒரு ஆன்மா அங்கே மேலே இருக்குது, அதுக்கிட்ட போய் சேரணுங்கிற ஒரு உணர்வும்,
அடுத்தது என்ன, நம்ம இங்கே என்ன கடமைக்காக வந்தோமோ அந்த கடமையை நம்ம செய்ய தவறிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு இண்டிகேஷன் தான் அந்த லோன்லினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். இது ரெண்டும் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் இன்னொன்று என்னென்னா, ஆன்மாக்கு வந்து நல்லா தெரியும் இந்த பூமி அப்படிங்கிறது நம்மளுடைய உலகம் கிடையாது, இந்த இடத்திற்கு நான் ஏற்றவன்கிறத விட இந்த இடத்திற்கு உண்டானவன் நான் கிடையாது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான் நம்மளுடைய ஆக்சுவல் வீடு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம திருப்பி அந்த வீட்டுக்கு போனோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு வேணும், இங்கே ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குங்கிற அந்த ஒரு நினைப்பு வந்து என்ன பண்ணணும்னா நம்மளை போட்டு வாட்டி வதக்கிக்கிட்டே இருக்கும். எப்படா போகிறோம், எப்போ நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோமா. இது எல்லார் வாழ்க்கையிலையும் வாயிலிருந்து வந்துறீங்களா, என்றைக்கு நமக்கு நிம்மதி கிடைக்குமோ. இதுக்குண்டான காரணம் அதுதான். நம்ம இந்த இடத்துக்கு உண்டானவங்க இல்லை, அங்கே மேலே போனால் நிம்மதியாக நம்மளால் இருக்க முடியுங்கிறது நமக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால அங்கே போகணுன்னு துடிச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேலுலகம் வந்து நீ நிம்மதியாக இருக்கிறையோ இருக்கலையோங்கிறது ரெண்டாவது விஷயம். நீ அங்கே வந்தும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இருக்கக்கூடிய இந்த பூமியில் நீ நிம்மதியை தேடிக்கோ. இங்கேயே நீ நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கே, அதே மனோபாவத்தோடு நீ மேலே வந்தேன்னா அங்கே வந்தாலும் உனக்கு நிம்மதி கிடைக்காது அப்படிங்கிறாங்க. நிம்மதி முதல்ல இங்கே தேடு, இருக்கிற இடத்துல நிம்மதியை தேடு. அதை விட்டு போட்டு இல்லாத ஏதோ ஒரு நிம்மதியை வந்து நீ ஏன் இப்போ கற்பனை பண்ணிகிட்டு இருக்க. அது நடக்குதோ நடக்கலையோ அது ரெண்டாவது விஷயம். இப்போ நீ இங்கே இருக்கல, இதுதான் இந்த மொமெண்ட் நிதர்சனமான உண்மை. இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உண்டான வழியை பாரு. இங்கேயே நீ மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொன்னால் அங்கே நீ எப்படிப்பட்ட நிலைமையிலையும் நீ மகிழ்ச்சியாக தான் இருப்ப. ஸோ அதனால் இங்கே முதல்ல. அடுத்தது, லோன்லினஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த பேட்டில் அப்படிங்கிறாங்க. நீ உன்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த தனிமை அப்படின்னு சொல்லக்கூடியதை நீ எதிர்த்து அது உன்னுடைய போராட்டங்களில் அதுவும் ஒன்று. ஒருத்தன் சொல்லுவான், என்னங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு தனிமையா, ஒரு தனியாகவே இருந்துட்டேங்க என்னுடைய வாழ்க்கையில், இங்கே யாருமே இல்லைங்க. ஒருவேளை அதுதான் உன்னுடைய கர்மமாக இருந்தால் யாருக்கு தெரியும், உனக்கு கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல. ஒருவேளை அதுதான் உன் கர்மமாக இருந்தால், அதுதான் உன்னை சோதிக்கிறதுக்காக அவங்க கொடுத்த ட்ரைனிங்கும் டெஸ்டிங்காக இருந்தால், நீ அதில் ஜெயிச்சு மேலே வந்துட்டே அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இதெல்லாம் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸாக கொடுக்குறாங்க. இதில் ஏதோ ஒன்று நம்மளை ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு கேட்டகரியில் நம்ம உட்காந்துருப்போம். இந்த எல்லா கேட்டகரியும் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் நம்ம இருப்போம். அப்போது அந்த லோன்லினஸை வந்து ஏதோ நம்மளை ஒரு ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த தாடி வளர்த்தி சிகரெட் பிடிச்சி தண்ணி அடிச்சுட்டு லோன்லினஸுங்க அப்படியெல்லாம் இல்லை. அப்படி பண்ணக்கூடாது. அந்த லோன்லினஸையும் பீட் பண்ணிவிட்டு உன் வாழ்க்கையில் எப்படி நீ சாதிச்சுட்டு உனக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டே நீ போயிட்டே இருக்கேங்கிறதான் அங்கே இது. அப்போ நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்படித்தான் உன் வாழ்க்கையை நீ கடந்து போகணும். அப்போ நீ உனக்கு கொடுத்த சோதனைகள் நீ தப்பிச்சுட்டு நீ ஸ்பிரிச்சுவலாக ஹை லெவல் போய்கிட்டே இருக்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் நமக்கு உண்மையாலுமே முக்கியமான தேவை. ஸோ அதில் வந்து கவனத்தை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த உலகத்தில் நான் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நான் தனிமையாக உணர்ந்துக்கிட்டே இருப்பேனா, அடுத்த ஒரு கேள்வி வரும்ல. ஏன்னா இந்த மேலே இருக்க 2 விஷயம் சொன்னீங்க. அப்போ இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் நான் தனியாக உணர்ந்துக்கிட்டே இருப்பேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பூமியில் எப்பவுமே சாய்ஸ் உங்கள்கிட்ட தான் ஏன் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஆள் மனுஷன் அந்த ஒரு இடத்த நினச்சி தனிமையாக உணர்ந்துட்டு இருக்குங்கிறது உண்மை தான். ஆனால் இந்த பூமி வந்து உனக்கு அப்படி ஒன்றும் தனிமையான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய இடம் கிடையாது. இறைவன் அப்படி ஒன்றும் நீ வந்து சும்மா அப்படியே சரி போ அப்படின்னலாம் விடுறது கிடையாது. நீ இங்கேயும் எல்லா விதமான சந்தோஷங்களோடையும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா ஏதுவான காரியங்களும் உண்டு. நீங்கள் அதை எப்படி எடுத்து பயன்படுத்திக்கிற அப்படிங்கிறத பொறுத்தது தான். நீ வந்து என்னென்னா இந்த தனிமை லேசாக அப்படி வரும்பொழுது ஐயோ அம்மா அப்படின்னு உட்காந்துட்டேன்னா அது என்ன ஆகுது, அழுந்தி அது உன்னை கொண்டு போய் சூசைட் பண்ண வச்சிடும். இந்த ஒரு நிலைமைக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ சூசைட் பண்ணாமல் இருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த தனிமை வந்து எதிர்கொண்டு போகிறதுக்குண்டான ஒரு வழியை பாரு. அதுலேயே வாடி வதங்கிட்டு இருந்தேன்னா நீ அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத நெகட்டிவிட்டிக்கும் உன்னை கொண்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த பூமியில் ஒரு டைலாக் உண்டு. அதாவது சூசைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த், கரேஜ், தைரியம் வந்து வேணும், பலம் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இது உண்மையா அப்படின்னு இருக்கிறதுலேயே அடிமுட்டாள்தனமான ஒரு கான்செப்ட் அதுதான் அப்படிங்கிறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க. சூசைடு இஸ் சூசைட் ஹானரபிள் அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் நோ ஹானர் இன் சூசைட். அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அது வந்து ஒரு மகா மட்டமான ஒரு விஷயம். நீ உன்னையை மட்டும் மையப்படுத்தி நிறுத்திக்கிட்டு நீ வந்து இங்கே சூசைட் பண்ணிக்கிற. நீ செத்து போயிட்டல்ல, உனக்கு துன்பம் இருக்குது, வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ செத்து போயிட்டேல்ல. நீ செத்ததுனால கூட இங்கே பாக்கி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் எத்தனை துன்பம் இருக்குது, ஏன் அதை நீ யோசிக்க மாட்டேங்கிற? அப்போது நீ செத்ததுக்கு உண்டான ஒரு பாவம் உனக்கு வந்து, இங்கே இருக்கிற மற்ற ஆளுகளுக்கு உண்டான மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பாவம் உனக்கு வந்து, இது உனக்கு வேண்டாத வேலை தானே. அதனால் சூசைட் இஸ் நெவர் அன் ஆப்ஷன். தெர் இஸ் நோ ஆனர் இன் சூசைட். அதனால் இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்ட்ரூ, ஃபால்ஸு ஸ்டேட்மெண்ட்டு. எது ஒன்றையும் தைரியமாக எதிர்கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவன் மட்டுமே ஆன்மீக நிலையில் முன்னேறிய நிலைமை போவான். வாழ்க்கையை நினச்சி பயந்து வாடி வதங்கி போய் கருவி அப்படியே ஆகிட்டு இந்த சூசைட் அளவுக்கு போகிறான் பாருங்கள். அவன்லாம் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு கட்டத்தில் வரவும் போகிறான் அவன்.
ஆனால் அது மேலே முட்டி மோதி வெளியே வர்றதுக்குள்ளே அவன் படாத பாடுபட்டுருவான். ஸோ அதனால் அப்படியெல்லாம் என்றைக்குமே பண்ணிடுறாங்க. அந்த இதுக்கெல்லாம் போய் ஒரு ஸ்ட்ரென்த்து கரேஜ் வேணும் இல்லைங்க. உன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் ஏன் ஸ்ட்ரென்த்தும் கரேஜும் வேணும். அதைத்தான் உனக்கு டெஸ்டிங் அண்ட் ட்ரைனிங்கு, உனக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் உனக்கு வேணுங்கிறது இருக்கு இல்லையா. சூசைட் பண்ணுறது ஸ்ட்ரென்த்து இது இல்லை, அது முட்டாள்தனம். அது யாருனாலும் வேணாலும் பண்ண முடியும். வாழ்கிறதுக்கு தான் உனக்கு உண்மையாலுமே தைரியம் வேணும். நீ அங்கே தான் போராடி நீ ஜெயிக்கிறது உன்னை காட்டணும். ஸோ யாரோ நான் இல்லாத நேரத்தில் உனக்கு தெரியும் பார், இப்போ நான் செத்து போயிட்டேன்னு உனக்கு தெரியும் பார் அப்படின்னு சொல்லி அடுத்தவனுக்கு காயத்தை கொடுக்குறேங்கிற ஒரு பேர்லையோ, உன்னை ஹீரோ மாதிரி காட்டிக்கிறேன் அப்படிங்கிற பேர்லையோ நீ செத்த அப்படின்னு சொன்னால் சிக்கிக்க வர்றது யார்? நீ தான். அதனால் அதெல்லாம் விட்டு போட்டு உன் பொழப்பை பார்க்குறதுக்காக நீ பூமிக்கு வந்தியா, பேசாமல் உன் பொழப்பார், நல்லபடியாக வாழு, நிம்மதியாக வாழ்க்கையை கஷ்டமோ நஷ்டமோ அதை எதிர்கொண்டு நீ ஜெயிச்சுட்டு வர்றதுக்குண்டான வழிப்பார். அதுதான் நீ மேல்நிலைக்கு வருவதற்குண்டான வழின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் நிறைய டாபிக் இருக்குது. இன்றைக்கி இது வரைக்கும் இது போதும். இதுவே நம்ம சூசைட் பண்ணாமல் இருக்கிறதுக்குண்டான போதுமான அளவு கண்டென்ட் அவங்க இன்னும் நிறைய பேசியிருக்காங்க. என்னென்னு அப்படி தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். நாளை சந்திப்போம் வேறு ஒரு சுவாரஸ்யமான செய்தியில். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.